எல்லாருக்கும் saree கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்மளுக்கு பிடிக்காத விஷயமே அதை கட்டுறக்கு எடுக்கிற டைம் தான். அதுவும் தனியாக எங்கேயாச்சும் போயிட்டா நம்மளுக்கு கட்டுற கால் இருக்காது, நம்மளுக்கு கட்ட தெரியாது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் அப்புறம் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போனால் டக்குன்னு saree கட்டி முடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு டிப்ஸ் நாங்கள் சொல்லித்தர போகிறோம். அதுக்கு தேவையானது என்ன கட்டுறீங்களோ அதை saree அயன் பாக்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. குட்டி பின்ஸ், இது வந்துட்டு சேஃப்டி பின், இடுப்பு குத்துறது. இது பேபி டயப்பர் பின்னு கேட்கலாம். இந்த பின்னை காட்டிலும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப சேஃப்டி, சாரியில் மாட்டிக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் சாரியை கட்டிக்கோங்க. எப்பயும் போல் ஒருக்கா கட்டி பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு முன்னாடி வர ஃப்ளீட்ஸ் எவ்வளோன்னு தெரியும். இங்கே நாங்கள் சைடில் சாரியை இப்போ சாரீ ட்ராக் பண்ணுறதுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் முடித்தோன்னே கொஞ்சம் தள்ளி அடுத்த இதில் நீங்கள் திரும்ப நோக்க சொருகிக்கணும். இங்கே நீங்கள் வந்து சேஃப் பண்ணுறதுக்காக ஒரு சேஃப்டி பின் கூட பின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் டக்கின் பண்ணதுக்கு அப்புறமேட்டிக்கு கொஞ்சம் சாரியை விட்டுருங்க. இவ்வளோ தூரத்துக்கு விட்டுட்டு திரும்ப இன்னொரு பக்கம் அங்கே அப்படி டக் பண்ணிவிடுங்க. இப்போ மீதி சாரியை நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து கவர் பண்ண போகிறோம். நீங்கள் அங்கே டக் பண்ணதுக்கப்புறமேட்டிக்கு இந்த முந்தி பகுதி வரும். இந்த முந்தியில் மேல் டாப்பை விட்டுட்டு கீழே இருக்க தலைவிலேருந்து தான் நீங்கள் எப்பயும் ஃப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஃப்ளீட்டோட லென்த் எவ்வளோ வேணுங்கிறது இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வர ஃப்ளீட்ஸுக்கு இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வச்சுட்டிங்கன்னா அந்த 2 விரலை வச்சு ஹோல்ட் பண்ணி அடுத்தது ஃப்ளீட்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்டே வரலாம். எவ்வளோ குட்டியாக எடுக்கிறீங்களோ மடிப்புகள் அவ்வளோ அழகாக உங்களுக்கு சாரீ கிடைக்கும். பட்டு சாரீங்காட்டி இந்த மாதிரி பட்டு சாரீ திக்கான சாரீக்கு உடனே ஃப்ளீட்ஸ் வந்துடாது. பொறுமையாக எடுத்தோம்னா 2-3 ட்ரையில் நம்மளுக்கு வந்துடும். சில பேர்த்துக்கு நிறையா ஃப்ளீட்ஸ் பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளீட் நாங்கள் கொஞ்சம் நீளமாக வச்சுருக்கோம். போக போக கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டே வந்திருக்கோம். நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டும்போது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். இங்கே நாங்கள் 7 ஃப்ளீட்ஸ் எடுத்திருக்கோம். குட்டி குட்டியாக எடுக்கும்போது கட்டுறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் எப்பயும் ஃப்ளீட் ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னா எடுக்கிற ஸ்டார்டிங்கில் ஒரு சேஃப்டி பிட் குத்திக்கோங்க. எடுத்த எல்லா ஃப்ளீட்ஸையும் ஒட்டுக்க இது மாதிரி வச்சுக்கணும். ஒட்டுக்க கேதர் பண்ணி சேஃப்டி பின்னால் அங்கே பின் பண்ணிக்கோங்க. இதனால் அந்த ஃப்ளீட்ஸ் கலையாது. அடுத்த ஃப்ளீட்ஸ் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளீட்ஸ் இந்த பின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டெப்பாக பின் குத்திட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எனக்கு வேணுங்கிற ஹைட்டுக்கு ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு முடிக்கிற இடத்துல ஒரு சேஃப்டி பின் குத்தி செக்யூர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூ மாதிரி பகுதி விட்டோம் இல்லையா, அதில் எடுத்து லெஃப்ட் சைடு இருக்க துணியை உங்கள் இன்ஸ்கர்ட்டோடு வச்சு பின் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சாரீ கட்டி முடிச்ச அப்புறமேட்டுக்கு சைடில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இடத்துல இப்போ நம்ம சேஃப்டி பின் வச்சு இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து ஒரு பின் பண்ணிக்கிறோம். இப்படி பின் பண்ணியாச்சு. இப்போ அங்கேருந்து துணி எடுத்து ஃப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. இதுவும் நார்மல் ஃப்ளீட்ஸ் தான். எல்லா ஃப்ளீட்ஸும் ஈவனாக ஒரே ஹைட்டில் எடுத்துக்கோங்க. இங்கேயுமே நீங்கள் கலைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு எல்லா ஃப்ளீட்ஸையும் ஒட்டுக்கா பிடிச்சி ஒரு சேஃப்டி பின் குத்திக்கலாம். இப்போ மேலே இருக்க துணியை நம்ம உள்பக்கமாக டக்கின் பண்ணிக்கிறோம். அயன் பண்ண டைம் இல்லாத டைமில் நீங்கள் கையை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு மேலேயும் கீழே ஃபாஸ்ட்டாக ஒரு 5-6 டைம் இழுத்து விட்டிங்கனாவே அந்த இடத்துல ஸ்டிஃப் ஆகிக்கும். இப்போ சாரியோட டிப்பை நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. நல்லா முடிச்சாலும் டைட்டாக சுற்றிக்கோங்க. சாரீ கட்டியிருக்காங்க. இப்போ நல்லா சுற்றும் போது அந்த ஃப்ளீட்ஸ் நம்ம விட்டுறணும். இப்போ நீங்கள் ஃப்ளீட்ஸை விட்டிங்கன்னா இல்லை ரொம்ப ஸ்டிஃபாகவே நிற்கும் கீழே. இப்போ நம்ம சாரீ ரொம்ப அழகாக கட்டி முடிச்சாச்சு. நீங்கள் கட்டி முடிச்ச அப்புறமேட்டுக்கு சைடில் இப்படி விரல் வச்சு அதை சரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சாரியை எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறனாவோ இல்லை டக்குன்னு கட்டினாலும் எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சாரீ இப்படி உள்பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. இதை ஒரு மடி மடிச்சுக்கலாம். உள்கொத்து இப்படி ஒரு மடி மடித்தோன்னா அந்த சென்டரில் ஃப்ளீட்ஸ் எடுத்த பகுதியும் இந்த பக்கமாக மடிச்சுக்கலாம். இந்த சென்டரில் எடுத்த மடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்படி உள்பக்கமாக மடிச்சாச்சு. இப்போ மீதி இருக்க இந்த முந்தானிக்கு ஒரு ஃப்ளீட்ஸ் மடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்படி க்ராஸாக கொண்டு வந்துக்கோங்க. க்ராஸாக கொண்டு வந்து இங்கேருந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். இப்போ சாரியை இந்த பக்கமாக இருந்து ஒரு மடியும் அந்த பக்கமாக இருந்து ஒரு மடியும் போட்டு மடிச்சுக்கோங்க.
இப்போ இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க முந்தானி பகுதியை saree உள் பக்கமாக டக்கின் பண்ணி மடிச்சிருங்க. அவ்வளோதான், நம்ம சாரியை சீக்கிரமாக பேக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா இதை அப்படியே பேக்லேருந்து எடுத்து நீங்கள் ஃப்ளாட் 5 மினிட்ஸில் கட்டி முடிச்சிடலாம். நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி saree கட்டியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.